வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இந்த பன்னீர் பக்கோடா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பக்கோடா வந்து நம்ம சவுத் சைடில் லைட்டாக அந்த வெங்காயம், அந்த கடலமாவு, அரிசி மாவு போட்டு க்ரஷ் பண்ணி பண்ணுறது பக்கோடா. இதே வந்து நார்த் சைடில் பண்ணும்போது பன்னீர் பக்கோடா, வெஜிடபிள் பக்கோடா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வந்து, அதாவது நம்ம தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் பஜ்ஜி தான் வந்து நார்த் சைடில் பக்கோடா சொல்லுவாங்க. ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் எனக்கு சூப்பரான இந்த பன்னீர் பக்கோடா, வெந்தய இலை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஓமம்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், சாட் மசாலா சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், சோடா பவுடர் சிறிதளவு, கசூரி மெத்தி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது 200 கிராம் பேக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 1/2 கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பன்னீர் பாருங்கள், இந்த பன்னீர் கட் பண்ணி முடித்த பிறகு, அதாவது ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு இங்கே ஓட்டே இல்லைல்ல, இந்த மாதிரி ஓட்டையாக இல்லாமல் பிளெயினாக இருந்ததுன்னா பன்னீர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து சின்ன சின்ன புள்ளியாக இருந்ததுன்னா அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பன்னீர் புளிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா குவாலிட்டி சரியில்லை. ஸோ புளிப்பாக இருக்கிறது நீங்கள் வந்து சாப்பிட்டும் பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன டாட் இல்லாமல் இருந்ததுன்னா அது நல்ல குவாலிட்டி பன்னீர். ஸோ உங்களுக்கு பன்னீர் எப்படி செக் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பன்னீரை வச்சு இப்போ பேட் ரெடி பண்ண போகிறோம். கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு போட்ட பிறகு அரிசி மாவு. நார்மலாக வீட்டில் நீங்கள் பஜ்ஜி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட் தான். நம்ம வீட்டில் இங்கே நம்ம ஊரில் எப்படி பஜ்ஜி சொல்லுவாங்களோ அதே மாதிரி வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா பொக்கோடா சொல்லுவாங்க. அந்த பொக்கோடா வந்து இந்த ரேஷியோ கொஞ்சம் லைட்டாக மாறும். நம்ம தமிழ்நாட்டு சைடில் பார்க்கும்போது, சவுத் சைடில் பண்ணும்போது வந்து 2 மடங்கு கடலை மாவுனா 1 மடங்கு அரிசி மாவு ஆட் பண்ணுவாங்க. இதே நார்த் சைடில் வந்து 1.25 மடங்கு கடலை மாவு, 1 மடங்கு அரிசி மாவு. இதுதான் வித்தியாசம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஓமம். இது நார்த் சைடில் அஜ்வைன் சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அந்த ஓமத்தை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சோடா மாவு இதில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக சோடா மாவு ஆட் பண்ணேன்னா, இந்த கடலை மாவு ரேஷியோ அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வராது. அதனால தான் சோடா மாவு ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள், எல்லோஷ் கலர் வேணால் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து சில பேர் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன். கொஞ்சம் லைட்டாக காரமாக சட்பட்டா டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். இது ஒரு பேசிக்கான ஸ்டைலில் இந்த மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்திலாம் போட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை. அந்த வெந்தய இலை கையில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா அந்த உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணணும். க்ரஷ் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக பவுடர் ஆகும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி மேலே இப்படி போடுங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எப்படி நீங்கள் வீட்டில் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும், டெக்ஸ்சர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, பேட்டர் அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் பன்னீர் டிப் பண்ணி எடுக்க முடியாது. அப்படி எடுக்கும்போது என்னன்னா உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் திக்காக கூட சொல்கிறேன். தின்னாக இருந்ததுன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக நல்லா செமி அந்த டெக்ஸ்சரில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த கசூரி மேத்தி, அந்த ஓமம், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து வித்தியாசம் நம்ம ஊரில் பண்ணுற பஜ்ஜிக்கும் நார்த் சைடில் பண்ணுற பக்கோடாக்கும். லைட்டாக அந்த டெக்ஸ்சர் மாறி இருக்கும். இப்போது இதில் டிப் பண்ணி எப்படி ஃப்ரை பண்ணிட்டு சொல்ல போகிறேன். பேட்டரில் ஜஸ்ட் லைட்டாக மேலே போடுங்க. இந்த பன்னீரை போட்ட பிறகு இப்படி பொறிமாக டர்ன் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது, அது பன்னீர் பிடிக்கும்போது நடுப்பகுதி பிடிக்கணும். இந்த கார்னர் பகுதி பிடிச்சின்னா இந்த வெயிட் ஆகும். அதாவது இந்த பேட்டரில் டிப் பண்ணும்போது வெயிட் ஆகும்போது என்ன ஒன்று உங்களுக்கு உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த நடுப்பகுதி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, போட்டு உடனே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த மேலே கஸ்தூரி மேத்தி, அந்த ஓமம்லாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் அந்த பன்னீர் உங்களுக்கு வந்து ஜவ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக டைமில் ஒரு 2 நிமிஷம் ஆகாது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பன்னீர் பக்கோடா. நம்மக்கிட்ட இருக்க இந்த சாட் மசாலா ஜஸ்ட் லைட்டாக மேலே போடுறேன். போட்ட பிறகு
எடுத்து சர்வ் பண்ணால் இந்த பன்னீர் பக்கோடா ரெடி. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த பன்னீர் பக்கோடா உடைச்சு காமிக்கிறேன். வா, நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கு. டிப்பிக்கலாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சைடில் இந்த பாம்பே போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரோட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்பைஸியாக அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பைஸியானா அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பன்னீர் பக்கோடா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.